இது பாகு இப்படி காய்ச்சினாலே போதும். கம்பி பதமெல்லாம் வர வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. இப்படி இருந்தாலே போதும். பாருங்க, ரொம்ப தண்ணியாட்ட வேண்டாம், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகவே இருக்கும். இது வடிகட்டி ஊற்றிக்கிங்க, கசடு இருக்கும். இது இந்த வறுக்காம அரைச்ச மாவுக்கு பாகு ஊற்றுறேன். இப்படி இருக்கட்டும், கொஞ்சம் இறங்குன மாதிரி தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக நல்லா கெட்டியாயிடும். பாருங்க, இந்த மாதிரி வறுக்கணும். பாருங்க, இப்படி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சல். இப்படியே மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு இப்படியே வேணும்னா நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா நைஸாக வேணும்னா ஜல்லடையில் வச்சு ஜலிச்சுட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது வறுத்து அரைச்ச பொடி பாருங்க எப்படி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நைஸாக ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கூட இன்னொரு ரோடு ஓட்டிக்கலாம். இது வந்து ஜலிக்காது. இது வறுத்தரைச்ச பொடிங்க. அப்புறம் உங்களுக்கு வேணும்னா ஜலிச்சு போட்டுக்குங்க. இல்லைன்னா அப்படியே போட்டு கணையாக இருந்தாலும் கணிச்சுக்குங்க. இதுக்கு டைமே தேவையே இல்லை. இந்த ஊற வைக்கிறதுக்கு மட்டும் தான் டைம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு. இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். பாகு வந்து கம்பி பதமாக தேவையில்லை. பாருங்க, இப்படி இருந்தாலே போதும். சூடாகவே கரைஞ்சிடுங்க. சூட்டோடய அப்படியே கரைஞ்சிடும். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா ஒரு துணியில் போட்டு உலர்த்திடுங்க. அப்படியே ஆற விட்டுட்டிங்கன்னா அது ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை, ஆறிடும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அப்படியே போட்டு அரைச்சாலும் சரி, இல்லை மறுபடியும் நீங்கள் வந்து வறுத்து அரைச்சாலும் சரி. அது வந்து 2 விதமாக செய்யலாம். பாகு இப்படி இருந்தால் போதுங்க. பாருங்க, இது 2 விதமாக செஞ்சுருக்குங்களா. பாருங்க, இது வறுத்து அரைச்சது, அதனால இது இப்படி தான் இருக்கும். இது வந்து உலர வச்சோன்னா அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சது, அப்படியே பாகு காய்ச்சி ஊற்றி இது அப்படியே உருண்டை பிடிச்சது. இது வந்து நைஸாக இருக்கும். இது வந்து இப்படி தான் இருக்கும். பாகு ஜாஸ்தி ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வந்து கொஞ்ச நேரம் காங்காத்த வச்சுட்டாலும் அது உறிஞ்சிடும். அதனால பாகு வந்து கொஞ்சம் கெட்டியான போதும். ரொம்ப கம்மி பதமெல்லாம் வேண்டாம். பாகு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் போதும். எடுத்து ஊற்றி அப்படியே கடைஞ்சிடலாம். அவன் இப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம்.